ஸ்பாட் வெல்டுக்கு ஓன் கண்ட்ரோலர் டிசைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த கண்ட்ரோலர் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸாக பிசிபியில் வந்து டிசைன் பண்ணிட்டு இருக்கேன். பிசிபியில் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிரெட் போர்டில் வச்சு எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிமுலேஷனை செக் பண்ணிட்டு தான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பிசிபி வந்து போகணும். ஸோ இப்போ பிசிபி பின்னாடி பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்கிமேட்டிக் டயக்ராம் வந்து ட்ரா பண்ணியாச்சு. இந்த ஸ்கிமேட்டிக் டயக்ராம் ட்ரா பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம பிசிபியை வந்து கன்வெர்ட் பண்ணணும். இப்போ கண்ட்ரோலரோட ஸ்கிமேட்டிக் டயக்ராமும் பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிசிபி வியூ பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பிசிபி நம்மளுக்கு அப்படி தான் இருக்கும். பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி நிறைய பேர் பிசிபி டிசைன் டியூட்டோரியல் வேணும் அப்படின்னு கேட்டனால பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனல் வந்து போட்டேன். ஸோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. பிசிபி ஸ்கிமேட்டிக் டயக்ராம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அட்மேகா ஐசி வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். தனியாக ஆடினோ யூஸ் பண்ணாமல் ஓன் கண்ட்ரோலர் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா அட்மேகா ஐசி வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். டிஸ்பிளேக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேக்கு 7 செக்மெண்ட் டிஸ்பிளே இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்கிமேட்டிக் ட்ராப் பண்ணதுக்கப்புறம் பிசிபியை கன்வெர்ட் பண்ணால் நம்மளுக்கு இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். பட் ஓவராலாக இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரூட்டிங்ஸ் வந்து பண்ணணும், கடைசியில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். இந்த டைம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எஸ்எம்டி ரெசிஸ்டர்ஸும் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பிசிபியோட சைஸ் வந்து கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3Dல பார்த்தீங்கன்னா இப்படி தான் நம்மளுக்கு இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓன் கண்ட்ரோலர் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அட்மேகா ஐசி இருக்கு, இங்கே ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் இருக்கு, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆப்டோ கப்ளர் இருக்கு, பஸர் இருக்கு. இதெல்லாம் எப்படி ஆப்ரேட் ஆகும் அப்படின்னு சொல்லி ஃபியூச்சர் வீடியோல வந்து பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் ரெசிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது டிக் பேக்கேஜ்ல உள்ளது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்எம்டி பேக்கேஜ்ல வந்து இருக்குது, அதாவது சர்ஃபேஸ் மவுண்டா இருக்கும். இப்போ நீங்களே பார்க்கலாம், இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டர் பிளேஸ் பண்ற இடத்துல நான் வந்து 3-4 ரெசிஸ்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பண்றதுனால பார்த்தீங்கன்னா பிசிபியோட சைஸும் பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிக்கலாம். நிறைய பேர் கேட்ட ஒரு டவுட் வந்து அட்மேகா ஐசி யூஸ் பண்ணிட்டு எப்படி ப்ரோக்ராம் ஃபீட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரோக்ராம் ஃபீட் பண்றதுக்கு இங்க பார்த்தீங்கன்னா ஒரு பூட் லோடர் வந்து கனெக்ட் பண்ண போறோம். அதனால பார்த்தீங்கன்னா ஃபீமெண்டேட்டர் வந்து இங்க எடுத்தாச்சு. ஸோ கைஸ், பிசிபி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா டில் எண்ட் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து கேப்சர் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும்னா என்னென்ன பார்க்கணும், என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும், அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ண போகிறேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரமாக நம்ம சேனல் வந்து அப்லோட் பண்ணிடுவேன். இப்போ தான் பார்த்தீங்கன்னா பிசிபி வந்து ட்ராப் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் பிசிபி வந்தக்கப்புறம் அதெல்லாம் அசம்பிள் பண்ணிட்டு எல்லாமே ஒர்க் பண்ணக்கப்புறம் அது ஒரு ப்ராடக்ட் மாதிரி கன்வெர்ட் பண்ணிட்டு அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து நான் வந்து பப்ளிஷ் பண்ணுவேன். இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.